ரிஜெக்ஷன், லோன்லினஸ் இதெல்லாம் நம்ம லைஃப்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். பட் அதே விஷயங்கள அனிமல்ஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு தெரியுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு குட்டி ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு குட்டி மங்கியோட ஸ்டோரி. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஜூல ஒரு சின்ன குரங்கு பிறந்திருக்கு. ஸோ அது பிறந்த உடனே அதோட அம்மாவால ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதோட அம்மா தன்னோட குட்டி இல்லைன்னு சொல்லி அதை நினைச்சிருக்கு. ஸோ அதனால அந்த குட்டியை தனியா விட்டுட்டாங்க. பொதுவாக சின்ன குரங்குங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோட அணைப்புன்றது அதுதான் வாழ்க்கையாவே இருக்கும். ஸோ அம்மாவை பிடிச்சிக்கிட்டு தான் அவங்க பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதோட அம்மாவோட அன்பு கிடைக்கலன்னு சொல்லலாம். அதனால இது ரொம்பவுமே லோன்லியா யாருமே இல்லாம ரொம்பவுமே தனிமையில தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு குட்டிக்கு மற்ற குரங்குகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கொடுமைகள் பண்ண தொடங்குது. அதனால இது எப்பவுமே தனியா தான் உட்காந்துருக்கு. மற்ற குரங்குகள் கிட்ட போகாது. ரொம்பவுமே பயமா எப்பயுமே லோன்லியா தான் இருக்கும். ஸோ அம்மா இல்லாததுனால அன்பும் கிடைக்கல, பாதுகாப்பும் கிடைக்கல. ஸோ அதனாலே உள்ளுக்குள்ள ரொம்பவுமே உடைஞ்சு போயிருந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்கே இருந்த கேர்டேக்கர்ஸ் இந்த மங்கி கிட்ட ஒரு ஸ்டஃப் டொய்யை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்தது தான் முழு இன்டர்நெட்டையுமே எமோஷனல் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஸோ பிறந்ததுல இருந்தே ரிஜெக்ஷனையும் லோன்லினஸையும் பார்த்த அந்த குரங்குக்கு அந்த ஸ்டஃப் டொய் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான ஹோப் பிறந்திருக்கு. ஸோ அந்த குட்டி குரங்கு அந்த பொம்மையை இறுக்கமா அணைச்சிக்கிட்டு எங்கே போனாலுமே தன்னோடைய எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. தூங்க போனாலுமே கூட அதை விடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறமா அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண பொருளாக இருந்தது அதோட அம்மா மாதிரி, ஒரு ஆறுதல் மாதிரி, ஒரு பார்ட்னர் மாதிரி மாற தொடங்குது. ஸோ இந்த சீன் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்பவுமே வைரல் ஆகிச்சு. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்து எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா குட்டி குரங்குகளுக்கு அம்மாவோட அணைப்புன்னு சொல்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த பாண்டிங் தான் அவங்கள சேஃபாக இருக்க வைக்கும். ஸோ அம்மாவாலே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குரங்குக்கு ஒரு சின்ன பொருளும் கூட ரொம்பவுமே ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமா மாறி போச்சு. ஒரு ப்ராப்பரான லவ்வும் கேரும் இல்லைன்னா எந்த உயிருமே பிரேக் ஆகி காட்டுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த சீன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரொம்பவுமே தனிமையில் இருக்கிறப்போ ஒரு சின்ன கம்ஃபர்ட் கூட லைஃப்பை சேவ் பண்ணும் சில நேரங்களில். ஸோ இந்த குட்டி குரங்கோட கதை மாதிரி லைஃப் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாலுமே நாம் அது மூலமாக உடைஞ்சு போகாமல் அதில் இருந்து சர்வை பண்ண கற்றுக்கணும். சில நேரங்களில் ரியலான லவ் கிடைக்கலனா சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஹாப்பினஸை தேட நாம் கற்றுக்கணும். ஸோ அதுதான் ரியல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த பஞ்சுன்னு சொல்லக்கூடிய குட்டி குரங்கோட கதையிலேருந்து என்ன லெசன் உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.